ஒரு ஊர்ல ஒரு ஜென் ஞானி ஆத்தங்கர ஓரத்துல உள்ள ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரை பார்க்க தினமும் பல ஊர்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் படகுல வந்து சேர்ந்தாரு. வந்தவர் அந்த ஞானி கிட்ட, ஐயா, பிசினஸ்ல நிறைய ப்ராப்ளம் வருது, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, மனசு வேலை செய்யவே மாட்டேங்குது, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொன்னாரு. உடனே அந்த மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் ஆத்துல இருந்து தண்ணி கொண்டுட்டு வான்னு சொன்னாரு. அவரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாரு. தண்ணி முழுக்க மட்டியா இருந்தது. இது வேண்டாம், தெளிவான தண்ணி தான் வேணும்னு கீழே ஊத்திட்டாரு. 10 நிமிஷம் கழிச்சு போக சொன்னாரு. அப்ப எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் மட்டியா இருந்தது. இதுவும் வேண்டாம், இன்னும் தெளிவான தண்ணி தான் வேணும்னு கீழே ஊத்திட்டாரு. அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப தண்ணி பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்துச்சு. அதுக்கு அந்த ஜென் மாஸ்டர், இந்த தண்ணி மாதிரி தான் உன் மனசும், படகு போன உடனே எடுத்தா கலங்குனதா இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்தா தானா தெளிவாயிடும்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில சில ப்ராப்ளங்கள் வரும்போது நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த டைம்ல நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து அதுக்கு டைம் கொடுத்தா நம்ம மனசு தானாவே தெளிவடைஞ்சிரும்.